ஓசூர் அடுத்த ஜோனபண்டா கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜோனபண்டா கிராமத்தில் அமைந்துள்ள பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திங்கட்கிழமை அன்று அதிகாலை புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாகசாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதன் பின்னர் பூரண ஆகுதி செலுத்திய பின் வேத விற்பன்னர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் திருக்கோவில் கும்பத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இதைத் தொடர்ந்து கோவில் மீது கோபுர புதிய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், பவமான ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட எண்ணற்ற ஹோமங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மரியாதை செலுத்தினர். உடன் கோவில் தர்மாகரதா ராமமூர்த்தி மற்றும் தமிழக, கர்நாடகா, ஆந்திர பிரதேச எல்லைப் பகுதியில் உள்ளதால் சுமார் 500க்கு மேற்பட்டோர்களுக்கு சிறப்பான அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் நரசிம்மா பாரடைஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான ஜெயசங்கர் மற்றும் ஓசூர் கோட்டை மாரியம்மன் மாலைகள் பூ மார்க்கெட் தலைவர் KTR உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நான் சிதம்பரம். நான் ஒரு கலையில் சிற்பி. நான் ஒரு 38 வருஷமா அந்த வேலையை பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என் கூட ஆளுங்கள்லாம் இருக்குது. உள்ள காலத்தில் அங்கே செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அண்ணன் மூர்த்தி அண்ணன் வந்து இது 3 தலைமுறையா நாங்கள் சாமி கூட்டிருந்தோம். கல்லை வச்சு தான் சாமி கூட்டிருந்தோம். அதை விரிவுபடுத்தணும். அது எப்படி மண்டபம் கட்டி இவங்களாமா தனியாக ஒரு கோயில் கட்டலாமான்னு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தனி கோயிலாக கட்டலாம்னு சொன்னோம். அப்புறம் இருக்கா சரி மண்டபம் 10 பேர் வந்து உட்காரணும், மண்டபம் சேர்த்து கட்டிடலாம்னு சொன்னாங்க. சரி எப்படி 3 வருஷமா எப்படி வச்சு சாமி கொடுக்கணும், இப்போ கட்டுன்னு சொன்னீங்களே எப்படி சாமி அருள் வந்து சொல்லிச்சு, அருள் சொல்லிச்சு, இந்த அருளை வச்சு நாங்கள் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில வந்து சரி நாங்கள் வந்து நானும் எங்கள் சபதாரி எனக்கு நேரு சபதாரெலாம் இருக்காங்க. அது வந்து அளந்து இப்போ 1.5 வருஷம் நடந்து வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துச்சு. இந்த ஊர் மக்கள் இதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. மேலும் மேலும் இந்த ஒசூர் பக்கத்தில் எவ்வளவு கோயிலுக்கு இந்த மாதிரி நீங்க கட்டிருக்கீங்க? ஒசூர் பக்கத்துல ஏகப்பட்ட கோயிலுக்கு பெங்களூர்லயும் செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்போ பெங்களூருக்கு தான் போறோம். இப்போ பெங்களூர்ல தான் வந்தோம், பெங்களூருக்கு தான் போறோம். ஒரு கோவில் பணி நிறைவு பெறணும்னா எத்தனை நாள் ஆகுங்க? அது வந்து நம்ம ஆளு வர இடத்தை பொறுத்த. ஆமாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது. ஆமா, தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில் கட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 500க்கு மேற்பட்ட கோயிலே கட்டிருக்கோம். கட்டிருக்கோம். சார், என் பேரு ஜோனபண்டா கிராமம், வண்ணால்வாடி பஞ்சாயத்து, ஒசூர் தாலுக். எங்க அப்பா வந்து தேப்பையா, அம்மா பேரு நஞ்சம்மா. அவங்க அப்பா காலத்திலிருந்து இந்த பழையமான 3 தலைமுறை 4 தலைமுறை இருந்திருக்கு கோயில். கல்லுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லா பக்கம் கோயில் ஆயிடுச்சு, நம்ம பக்கம் கோயில் ஆகல அப்படின்ட்டு வீரில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இங்க ஆட்சி முன்னுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து பேசி நாங்க எல்லாரும் பொதுவாக நின்று பேசி செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் கிட்ட நியாயத்தை கூப்பிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்து இந்த மாதிரி சிலை யார் யார் செய்யறாங்களா கோயில் கட்டுறாங்கன்ட்டு அவங்கள கூப்பிட்டு பேசி அளவு போட்டு இந்த மாதிரி சின்னதாக 2 வருஷமா நடந்திருக்கு. இன்னைக்கு கும்பாபிஷேக விழா நடந்திருக்குங்க. அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடந்திருக்கு. அனைவருக்கும் நம்ம கோயில் கட்டின தொழிலாளிகளுக்கும் கிரானைட் போட்டவங்க மற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லதாகட்டும், ஆண்டவன் நல்லபடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே இது பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொள்கிறோம். அண்ணா பிரசாதம் வழிபாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்கள் எல்லாம் அண்ணா பிரசாதம் சாப்பிட்டு பிரசாதமா சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிரசாந்த் பட் சாமி, நம்ம சாமிஜி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துதான் நம்ம எல்லா இதுவும் நடத்தி கொடுத்துருக்காரு. நம்ம கோயில் பத்தி என்ன இது இருக்கோ எல்லாமே அவர் தான் முடிச்சு கொடுத்துருக்காரு.
சாமி தான் வந்து எல்லாம் பார்த்து படி என்ன இருக்கோ எல்லாம் முடிச்சு பண்ணி கொடுத்துருக்கா. அவரே இன்னைக்கு கும்பாபிஷேக விழா கூட நடத்தி வச்சிருக்காருங்க. அவங்க கூட்டமாக வெளி கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய கண்ட்ரி போயிருக்காங்க. அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி நிறைய போயிருக்கும் வந்திருக்காங்க. எத்தனை ஊர் நிறைய ஊருங்காரங்க வந்திருக்காங்க. இதுக்கு வந்து இவ்வளோன்னு சொல்ல முடியல, எல்லாம் நிறைய ஊர் வந்திருக்காங்க. ನನ್ನ ಹೆಸರು ಪ್ರಶಾಂತ್ ಭಟ್ ಅಂತೇಳಿ, ನಾನು ಶೃಂಗೇರಿ ಸೈಡ್ನವರು. ಹಾಗೆ ಇಲ್ಲಿ ರಾಮಮೂರ್ತಿ ಅವರು ಬಂದು ಕೇಳ್ಕೊಂಡಾಗ ಜೋನಬಂಡೆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಮುನೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಬಂದು ಕೇಳ್ಕೊಂಡಾಗ ನಾವಿಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಂತ ಬಂದು ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಈ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅಥವಾ ಈ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಂತ ತೊಂದರೆಗಳಿದೆ ಅಥವಾ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನು ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ರಾಮಮೂರ್ತಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹಾಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಜಯಶಂಕರ್ ಅವ್ರ ಹತ್ರ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡಿ ಮುಂದೆ ಇದರ ಒಂದು ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವಿಲ್ಲಿ ಆಗಮ ಶಾಸ್ತ್ರದ ಒಂದು ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವಿಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನದ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ನೆರವೇರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಹಾಗೆ ಏನ್ ಕೇಳಿದ್ರೆ ನಿನ್ನೆ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಇದಕ್ಕೆ ನೆರವೇರಿದೆ. ಆ ಮುನೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಒಂದು ಅನುಗ್ರಹ ಯಾವತ್ತು ಈ ಗ್ರಾಮದ ಮೇಲೆ ಇದ್ದು ಆ ಮುನೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಒಂದು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಹಿತ ಎಲ್ಲವೂ ಸಹಿತ ಸುಭೀಕ್ಷವಾಗಿ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮುನೇಶ್ವರ ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ನನ್ನ ಒಂದು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ನಮಸ್ಕಾರ.